presented by பவர் ஆஃப் கிறிஸ்டல் பெண்டுலம். கிறிஸ்டல் கிளியர் மெடிடேஷன் அப்படின்னா என்னன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். பெரும்பாலும் பெண்டுலம், அதாவது படிக ஸ்டோன், அது பல ஆயிரம் இதய துடிப்புகள் போன்ற ஒரு துடிப்புகளை பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்திட்டே இருக்கும். அது நம்மளை எத்தனை பேருக்கு தெரியுன்றது விஷயம் இது தெரியாது. ஆனால் இருந்தாலும் படிக மணி அது போடுறது எதுக்குன்னா, தீய கெட்ட ஆற்றல்கள் நம்ம பக்கத்தில் சேரக்கூடாது. அது இல்லாமல் அதில் தெய்வீக ஆற்றல் நமக்கு பாசிட்டிவான ஒரு ஆற்றலை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதில் செய்யக்கூடிய கிறிஸ்டல்கள், பெண்டுலம் மாதிரி ஒரு ஷேப்பு உள்ள ஒரு வடிவமைப்புகள், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். படிக மணி பார்த்திங்கன்னா உடம்பு பயங்கரமாக உஷ்ணத்தை இருக்கிற பாடியை கூட ரொம்ப கூலிங்காக பண்ணிடும். எப்படின்னா, கழுத்தில் மாலையாக எல்லோரும் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க ஒரு சிலர். அது நம்முடைய உடலில் அத்தனை நரம்புகளும் நம்முடைய கழுத்து பாகங்கள் மூளைக்கு சென்றடையும் போது அதில் பிளட் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்படிகங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த நார்மலாகவே ஸ்படிகம் பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலமாக பனிப்பாறையில் இருந்து அந்த பனிப்பாறைகள் பாறைகளாக மாறி, பனிக்கட்டிகள் அந்த பாறைகளாக மாறி, அதுக்கப்புறம் அந்த பனியில் அப்படியே அந்த பாறைகள் வெட்டி எடுத்து அதை மிஷினில் சரிவர அதை வெட்டி எடுத்து மணி போலவும் இல்லை கிறிஸ்டல் நமக்கு பிடிச்ச வடிவத்தை போலவும் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. படிக மணி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. படிக மணி மாலை பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங் தன்மையுடையது. ஒரு 10 நிமிடம் நீங்கள் தனியாக வச்சுட்டு எடுத்து நம்முடைய பாடியோடு அப்படி அந்த மணியில் படிக மணியை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். அதுதான் ஒரிஜினல். அது இல்லாமல் ஒரிஜினலான படிக மணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, சிலர் தலைமுடியை வச்சு அது மேலே நெருப்பு கொளுத்தி பார்ப்பாங்க. தீயாமல் இருந்தால் ஒரிஜினல், தீஞ்சால் டூப்ளிகேட்டான. அதெல்லாம் அப்படி வச்சுலாம் கண்டுபிடிக்கிறது உண்மை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது அப்படின்னா, அந்த படிக மணி இருக்குது இல்லைங்களா, ஒரு படிக மணியோட இன்னொரு படிக மணி இரவில் இருட்டான ஒரு இடத்துல சேர்த்து நல்லா கையில் அழுத்தி உரசப்படும் போது நெருப்பு பற்றும். அதில் அதாவது சிக்கிமிக்கி கற்கள் கொளுத்துனா நெருப்பு பற்றி அதால் சிலர் நெருப்பு உருவாக்குனதா பண்டைய காலத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் இதுவும். 2 உருண்டை மணிகளை சேர்த்து நல்லா ஒரு உரசும் போது அதில் நெருப்பு பற்றும். அதுதான் பக்கா ஒரிஜினல் கிளியர் குவார்ட்ஸ் ஸ்டோனுன்றது, அதாவது படிக மணின்றது. அந்த மாதிரி படிக மணி நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது உடலில் அற்புதமான ஆற்றலை இழுத்து கொடுக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை இழுத்துக்கிட்டே இருக்கும், இழுத்து கொடுக்கும். நம்ம சுற்று பக்கம் இருக்கிற நெகட்டிவான ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பிரிச்சுவல் லெவலில் இதை ஹீலிங்கு, ரெய்க்கி மாஸ்டர்கள், அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷனுக்கு ரொம்ப பயங்கரமாக யூஸ் படுத்துவாங்க. இந்த ஸ்படிக லிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். அது எப்பேருக்கு அந்த ஆற்றல், எப்பேற்பட்ட சக்தின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பக்கத்தில் போய் நின்று அந்த வெள்ளை ஸ்படிகத்தை பார்த்துட்டே இருந்தாவே அதனுடைய வைப்ரேஷன் நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம அந்த ஸ்படிகத்தை பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நம்ம வேலு கிரியேஷன் 777 காடு நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுனா, பெண்டுலம், அந்த ஸ்படிக மணியால் உருவாக்கின பெண்டுலம், அதை வச்சு என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்படிக பெண்டுலத்தை வச்சு, பெண்டுலம்னு சொல்லுவாங்க, அந்த செயின் மாதிரி மாட்டி அதில் ஒரு கூம்பு வடிவத்தில் கூர்மையான வடிவில் ஒரு மொத்த விஷயம் ஒரு பாயிண்டில், ஓசல் குண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் நிற்கிற மாதிரி ஒரு வடிவத்தை சேர்த்து அமைச்சு ஈவனாக கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதாவது பெண்டுலம்னு சொல்லுவாங்க. சிலர் டிவைனர், அதாவது என்ன பண்ணுவாங்க, தண்ணி நீர்மட்டம்லாம் பார்ப்பாங்க, நிலத்தடி நீர்மட்டம். ஒரு சிலர் கீ செயினை வச்சு பார்ப்பாங்க, மோதிரத்தை வச்சு பார்ப்பாங்க, வெள்ளி செயின் இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்குறதுக்கு, தேங்காயில் பார்ப்பாங்க, இதெல்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க. இதுக்கு எல்லாமே ஒரு விதமான ஈர்ப்பு உண்டு. அதை விட பயங்கரமான ஈர்ப்பு எதிரானா இந்த பெண்டுலம். இந்த பெண்டுலம் கூம்பு வடிவில் ஒரு பாயிண்ட்டை நோக்கி இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு விசை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவத்தில் பிரமிடெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு விதமான ஷேப் இருக்கும், பார்த்தா கூர்மையாக இருக்கும். அதுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஆற்றல் உண்டு. பிரமிடு இந்த மாதிரி எகிப்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பிரமிடெல்லாம் பாலைவனத்தில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனுடைய ஆற்றல் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமானுஷ்யமாக தான் இருக்க தவிர இன்னும் அதனுடைய அற்புதமான விஷயங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி அளப்பரிய சக்தி உள்ளது இந்த படிக கற்களுக்கு இந்த பெண்டுலம்ன்றது. இந்த கீ செயினில் தொங்க விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற வடிவங்கள் இருக்கிற பெண்டுலம்னு சொல்லுவாங்க. இந்த பெண்டுலத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னா, நமக்கு ஒரு விஷயம் நெகட்டிவ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இடது பக்கமாக சுற்ற ஆரம்பிக்கும், வட்ட வடிவில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது பக்கத்தில், இல்லை நம்ம உடம்புலேயே கூட பாசிட்டிவ் இருக்குன்னு நம்ம கைகளை வச்சு நம்ம கை மேலே அந்த ஓசல் குண்டை ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி தூக்கி பிடிச்சி
அப்படியே நம்ம கை மேலே வைக்கும்போது என்ன நடக்கும்னா, வலது பக்கம் சுற்றினா நம்ம உடலில் ஓரளவுக்கு ஆரா பவர், மெடிடேஷன் பவர், இந்த மேக்னெட்டிக் பவர், ஜி பவர், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குன்றத பக்காவாக இதில் கண்டுபிடிக்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை எடுக்கிறோம், நடக்குமா நடக்காதான்னு இதை வந்து ஆம் இல்லை அப்படின்னு 2 வரிகள் பேப்பரில் எழுதிட்டு பக்கம் சென்டரில் ஒரு புள்ளி கீழே வச்சுட்டு அந்த அந்த பெண்டுலத்தை நேரடியாக எடுத்துகிட்டு போய் நம்ம 2 விரல் ஆள்கட்டி விரல் பெருவிரலில் பிடிச்சி அசையாமல் அப்படி நிற்கும்போது மெதுவாக அசைய ஆரம்பித்து இல்லை அப்படின்னா நடக்காதுன்னு அர்த்தம், ஆமான்னா நடக்கணும் அர்த்தம். இந்த மாதிரி சில விஷயங்கள். ஆனால் வந்து முதல்ல வந்து இதுக்கு மெடிடேஷன், தியானம் பண்ணணும். அதுக்கு தான் எல்லாருமே வந்து தியானம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். தியானம் பழகிறதுனால என்ன ஆகுனா, இந்த பெண்டுலத்தையோ இல்லை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்படிகமணி மாலையோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கையில் வச்சோ இல்லை கழுத்தில் மாட்டிக்கிட்டோ இல்லை உத்ராட்சி மாலை போட்டுக்கிட்டோ இது மாதிரிலாம் வந்து தியானம் பண்ணும்போது இயற்கையாகவே அது பிரபஞ்ச ஆற்றில் இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ தியானத்தோடு சேரும்போது என்ன ஆகும், இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நமக்கு அந்த ஆற்றலை இழுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஸோ அந்த கிறிஸ்டலை வச்சு, படிக்க கற்களை வச்சு தியானம் பண்ணும்போது, படிக்க கற்களில் நிறைய விதங்கள் இருக்குது. அமிர்திஸ்ட்டு, ரோஸ் குவாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளாக் டர்மெரிக், அதுக்கப்புறம் வந்து கேர்னிலியன், இதெல்லாம் வந்து நிறைய கிறிஸ்டல்களுக்கு நிறைய ஸ்டோன்கள், நிறைய மாடல்கள் நிறைய இருக்குது. ரேக்கி மாஸ்டர்கள், அதாவது பிராணிக் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங், டச் ஹீலிங் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து மெயினாக உடனே பாடியை ஹீல் பண்ணக்கூடிய பவர் இதுக்கு உண்டு. அதிகமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமிர்திஸ்ட்டுக்கும் கிளியர் குவார்ட்ஸுக்கும் இதுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம். படிகமணி மாலைக்கு ஆற்றல் ரொம்ப அதிகம். உடலில் இருக்கிற உஷ்ணத்தை ரொம்ப ஈவனாக வச்சுக்கும், சமநிலையாக வச்சுக்கும், அந்த அளவுக்கு பவர் உண்டு. இதில் வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்துதுன்னா, இந்த பெண்டுலத்துக்கிட்ட மெதுவாக தியானம் பண்ணி அந்த பெண்டுலத்தை நம்ம வந்து கையில் இப்போ தொங்கிட்டு பிடிச்சிருக்காங்க பார்த்தியா, அந்த மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு அது கூட நம்ம முதல்ல வலது பக்கமாக சுற்றுற மாதிரி மனதால் நம்ம நினைக்கிறோம், தியானம் பண்ணுற மாதிரி. இதுவும் ஒரு மெடிடேஷன் தான். இப்போ பிடிச்சிருக்காங்க பாருங்கள் கையில், அந்த மாதிரி இது வந்து கிளியர் குவார்ட்ஸ் ஸ்டோனு. வலது பக்கமாக சுற்றணும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டே அந்த கூர்மையான அந்த பெண்டுலத்து மேலே நம்ம பார்வையை செலுத்திக்கிட்டே இருக்கணும், எண்ணங்களையும் பார்வைகளும். அப்போ எண்ணங்களும் பார்வைகளும் நம்ம செலுத்தும் போது எங்கே வந்து எண்ணங்கள், பார்வைகள், கவனங்களை செலுத்தப்படுதோ அங்கே வந்து ஒரு பவர், பஞ்சபூத ஆற்றல், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்முடைய உயிர், உடல், ஆத்மாவை இதை வச்சு ஹிப்னட்டிக்கெல்லாம் பண்ணுவாங்க. உயிர், உடல், ஆத்மாவை நம்மளுடைய உள்ளங்கையிலையோ இல்லை நெற்றி புருவ மையத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துல குவிய வச்சு அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய ஏதாவது டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் ஹிப்னாட்டிக் பண்ணலாம். ஹிப்னாட்டிக் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க சில படத்தில். நான் அவங்கள வந்து இந்த லைட்டு பவர் ஆஃப் பண்ணி போட்டு ஹிப்னாட்டிக் பண்ணுறது, மெயினாக பெண்டுலத்தை வச்சு பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது கைகள் விரல்களை காமிச்சு பண்ணுறது, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து அட்வான்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்டுலம் ரொம்ப ஒரு படிகமணி எல்லாம் ஏற்கனவே இருந்து தான் இதை கொஞ்சம் வடிவமைப்பு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதனுடைய பவர், ஆற்றல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிக்க ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணாவே நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டு ஃப்ரீனஸை நம்ம நல்லா உணர முடியும். அப்போது தியானத்துக்கு எவ்வளோ சக்தி உண்டுன்னு பாருங்கள். தியானத்துக்கு எவ்வளோ சக்தினா அது கூட சேர்ற பொருட்களுக்கு எவ்வளோ சக்தியும். மூலிகை தனியாக இருக்கிற மூலிகை, ஒரு மூலிகைக்கே ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கும்போது அந்த மூலிகை கூட இன்னும் 10 மூலிகை சேர்ந்தா எப்படி வந்து மூலிகைகளை சித்தர்கள், குருமார்கள்லாம் சேர்ந்து வந்து சித்தர் பெருமக்கள்லாம் சேர்ந்து வந்து எப்படி நவபாசன சிலைகளை ஒரு மூலிகையை வச்சு அது கூட இன்னும் பல நவபாசன மூலிகைகளை சேர்த்து அது கூட வந்து பாசனமாக மாற்றி அதை எப்படி சிலையை மாற்றி எப்படி மருந்தாக உருவாக்கி எப்படி வந்து அதை ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு வந்து உலகத்தில் பெரிதளவும் பேசப்படுதோ, அது மாதிரி ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் சேர்ந்து செயல்படும் போது அதுக்கு ஆற்றல் அதிகம். அது மாதிரி தான் தியானத்தோடு சேர்ந்த ஒரு இயக்கங்கள் அதிகமான ஆற்றல் இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்துறதுக்குன்னு, இதை இயக்கிறதுக்குன்னு தனியாக பயிற்சிகள் வேணும். எப்படின்னா ஒன்றும் இல்லை, தியானம் தான். அந்த பெண்டுலத்து மேலேயே தினமும் ஒரு 5 நிமிடம் பார்த்தபடி நம்ம வந்து பெண்டுலத்தை வந்து இருக்கிற இப்போ தொங்கூட்டு பற்றிய பெண்டுலம் அதைவே திருப்பி நேராக வச்சா பிரமிடு மாதிரி நம்ம கையில் வச்சுக்கிட்டு அந்த கூம்பு வடிவத்தை, அந்த முனை, அந்த மேலே இருக்கிற ஷார்ப் எட்ஜை பாயிண்ட்டை அதை பார்த்துட்டே வரணும் 5 நிமிடம். அப்படி பார்க்கும்போது நம்முடைய கவனங்கள் ஒன்றிணையும், கெட்ட எண்ணங்கள் விலகும், கிறிஸ்டல் கையில் தொடர்றதுனால நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்டுலத்தை வச்சு ஸ்பிரிச்சுவல் லெவலில் சித்தர்களுடையுமே நம்ம பேச முடியும். எப்படின்னா இதனுடைய தியானங்கள் செஞ்சு பழக என்ன ஆகும்னா, கிறிஸ்டல்கள் ரொம்ப அதிகமாக பாசிட்டிவ் பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதில் தெய்வீக அம்சம் பொருந்திய தெய்வீக ஆற்றல்கள் கூடி இருக்கும். அப்போது
நம்ம ஒரு ஆத்மாவை கூப்பிட்டு பேசுகிறதோ இல்லை வந்து சித்தர்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணும்போதோ இல்லை தெய்வீக ஆற்றலை நமக்குள்ளே வந்து சேர்த்துக்கணும், நம்ம வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் வச்சுக்கணும். நம்மளுடைய கெட்ட எண்ணங்களால் தான் நிறைய வந்து சூசைட் நடக்குது. நல்ல எண்ணங்களே இருக்கும்போது நம்ம கூட நல்ல நண்பர்கள் சேருவாங்க. கெட்ட நண்பர்கள், கெட்ட விதமான விஷயங்கள், எண்ணங்கள் நம்மளை விட்டு ஈஸியாக விலகும். மைண்ட் அப்படி ஃப்ரீனஸ் ஆகும், மைண்டு கூல் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த மெடிடேஷனில், இந்த தியானங்களில் இருக்குது. அதுக்கு தான் சித்தர் பெருமக்கள் யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ் இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தியானங்களும் முத்திரைகளும் மூலிகைகளும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அதை நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், அப்படியே தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க சிலர். அதை நம்ம ஒரு சப்ஜெக்ட் விட்டுருவோம். நம்ம நன்மைக்காக பயன்படுத்துகிற விஷயங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த பெண்டலுத்தை பற்றின விஷயங்கள், இந்த படிகமணி மாலைகளை பற்றின விஷயங்கள் இன்னும் வரக்கூட பதிவில் நான் வந்து பதிவிடுறேன். இன்றைக்கு பதிவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதனுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போது நம்ம தியானங்கள் வந்து எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரக்கூட பதிவில் இன்னும் இந்த பெண்டுலத்தை பற்றின விஷயங்கள், ஸ்படிகமணியை பற்றின விஷயங்கள், இதை பயன்படுத்தி இன்னும் என்னென்னவெல்லாம் நம்ம ஹீலிங் பண்ணிக்கலாம் உடம்புக்கு அப்படின்ற விஷயத்தை வரக்கூட பதிவில் நான் பதிவிடுறேன். வேல் கிரியேஷன் ட்ரிபிள் ஆஃப் காட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை, சுவாரஸ்யமான விஷயங்களை நான் வரக்கூடிய வீடியோவில், வரக்கூடிய பதிவில் நான் பதிவிடுறேன். நட்பு அனைவராலும் சுபம் உண்டாகட்டும், மகளம் உண்டாகட்டும். நன்றி.